வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனலில் நான் உங்கள் அபி. இன்றைக்கி செப்டம்பர் 21. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டடி பிளான் 6th ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஸ்டடி பிளான் 1ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி நோட் போடுங்க. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நோட் போட்டு உங்களுக்கான நோட்ஸை நீங்கள் எடுத்து வச்சு படித்தா மட்டும்தான் இந்த சப்ஜெக்டை விட்டு அடுத்த சப்ஜெக்ட் போய் படிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் ரீகால் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வேறு ஸ்டாண்டர்ட் நீங்கள் படித்தாலுமே அடுத்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்டில் வரும், சரிங்களா? அதனால் நோட் போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து நம்ம 2 வீக்ஸில் வந்து 6th முடிக்க போகிறோம். எத்தனை நாளில்? 2 வீக்ஸில், சரிங்களா? ஸோ 2 வீக்ஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். டே 1, அதாவது டே 1ல் என்னென்ன பண்ண போகிறோம், இன்னையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? இன்னையிலேருந்து இன்பத்தமிழும் தமிழ் கும்மி இது வந்து இன்றைக்கி நீங்கள் முடிச்சிடுறீங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கு கொடுத்துட்றேன். நீங்கள் போய் அதை வந்து படிச்சுக்கோங்க, சரிங்களா? வித் ஷார்ட்கட்டோடு நான் சொல்லியிருப்பேன். இனிமேல் அப்போ இன்னும் 15 நாள் வரைக்கும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்பப்போ ஒவ்வொரு லெசன்ஸில் உள்ளது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, முக்கியமான பாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்கட்டில் கொடுக்க போகிறேன். ஷார்ட்ஸில் வந்து நான் கொடுத்துருவேன், சரிங்களா? ரெகுலராக வீடியோலேயும் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லாது இருந்துச்சுன்னா நான் ஷார்ட்ஸாக கொடுத்துருவேன், சரிங்களா? இன்றைக்கி டே 1ல் இன்பத்தமிழும் தமிழ் கும்மியும் படிச்சிருங்க, ஓகேங்களா? நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நல்லா தெளிவாக படிச்சிருங்க, சரிங்களா? அடுத்து நாளைக்கு டே 2 வளர்த்தமிழ் கனவு புரிகிறது. இது வந்து ஸ்டார்டிங் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன டாபிக் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? அடுத்த டே 3 வந்து சிலப்பதிகாரம் காணிநிலம். டே 4 சிறகின் ஓசை கிழவனும் கடலும். அதுக்கு அடுத்தது டே 5 வந்து மொத்தம் 4 டாபிக். 4 டாப்பிக்குமே ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் டே 1 டே 2ன்னு போட்டு எழுதி நல்ல தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? டே 6 வந்து மூதுரை துன்பம் வெல்லும் கல்வி. இது 2 டாபிக் மட்டும் நீங்கள் டே 6ல். டே 7 வந்து கல்வி கண் திறந்தவர் நூலகம் நோக்கி. அது வந்து டே 7. அடுத்து டே 8ல் வந்து மொத்தம் 4 டாபிக். ஆசாரக்கோவை கண்மணியை கண்ணுரகன்னு ஒரு தாலாட்டு பாடல் அது. அடுத்து தமிழர் பெருவிழா இம்பார்ட்டன்ட் லெசன். அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம், இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன், சரிங்களா? இது வந்து டே 8ல். அடுத்து டே 9 வந்து காணிநிலம் படைத்தவன் கடலோடு விளையாடு வளரும் வணிகம். அது வந்து உழைப்பை மூலதனம்னு சொல்லிட்டு இது வந்து டே 9ல், சரிங்களா? இதில் நான் வந்து இலக்கணம் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். இலக்கணம் எல்லாமே சேர்த்து ஒரு நாளில் படிக்க போகிறோம், சரிங்களா? ஏன்னா இலக்கணம்ன்றது ஒரு டாப்பிக்காக நீங்கள் தனியாக மைண்டில் வச்சுக்கணும். மற்றபடி நீங்கள் இந்த பொயட்ரி சைட் அண்டு உரைநடை இது எல்லாமே ஒரு சைடில் வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். பட் திருக்குறளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. திருக்குறள் லாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சுட்டு நம்ம கடைசியாக பார்க்க போகிறது தான் திருக்குறள். அதுதான் இம்பார்ட்டன்ட். அது இருக்குது தான் கன்ஃபார்ம் கொஷின் அதில் வரும். மினிமம் 1 or 2 கொஷின், 2 to 3 கொஷின் அதில் கண்டிப்பாக வரும். பட் இருந்தாலும் அதை நம்ம ஒரே இதாக லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், சரிங்களா? டே 10 வந்து பாரதம் அன்றை நாற்றாங்கால் தமிழ்நாட்டில் காந்தி. இது 2ம். அதுமாதிரி தமிழ்நாட்டில் காந்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? இது ஹிஸ்ட்ரிலையும் நமக்கு வரும். அடுத்து வேலுநாச்சியார் ஹிஸ்ட்ரியில் வரும். அதனால் அது மட்டும் ஒரு நாள் தனியாக கொடுத்துருக்கேன். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த 2 லெசனும் தமிழ்நாட்டில் காந்தியும் வேலுநாச்சியார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாயிண்ட்டாக போட்டு நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த டே 12 வந்து பராபர கண்ணி நீங்கள் நல்லவர் பசிப்பினி போக்கிய பாவை. இது 3மே ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அது 3ம் ஒரே நாள் டே 12, சரிங்களா? அடுத்து டே 13ல் ஆசிய ஜோதி மனிதநேயம் முடிவில் ஒரு தொடக்கம். இது ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? எது ஈஸியாக இருக்குமோ அதெல்லாம் 3 4 டாபிக்ஸ் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் 2 டாபிக் 1 டாபிக் அப்படி கொடுத்துருப்பேன், சரிங்களா? அந்த மாதிரி நான் ஒவ்வொரு டே சொல்லியிருந்தாலும் அந்த டேயில் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு அடுத்த டாபிக் நீங்கள் வந்து படிக்க போகிறேன் அப்படிங்கிறது அது உங்கள் விருப்பம் தான். ஏன்னா உங்களோட சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 வீக்ஸ்னால் அந்த 2 வீக்ஸில் கரெக்டாக முடிச்சுட்டு டே 15, அதாவது டே 15 எப்போனா அக்டோபர் 5 வந்து டெஸ்ட். இந்த ஹோல் 6th புக்கே ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து டெஸ்ட் நடக்கும், சரிங்களா?
அடுத்து அந்த டே 14ல் என்னென்ன படிக்க போகிறோம்னா ஃபுல் இலக்கணம்னா 6th இலக்கணம். சரிங்களா? இதில் என்ன இருக்குது? அணி இலக்கணம் இருக்குது, பெயர்ச்சொல் இருக்குது, மற்றும் 4 வகை சொற்கள் இருக்குது. அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம படிக்க போகிறோம். அடுத்து நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே இருக்குது பாருங்கள். என்னது எல்லாத்துக்குமே வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் உங்களுக்கு பண்ணிவிடுவேன். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு நான் வந்து தெளிவாக அடுத்து நான் வந்து நடத்த பார்க்குறேன். சரிங்களா? நம்ம யார் எந்த டைமிங் எப்போ படிக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைமிங்கில் படிப்பீங்க. நீங்கள் எந்த டைமிங் படித்தாலும் முக்கியமாக பண்ண வேண்டியது நோட்ஸ் எடுக்கிறது. இவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் இது நோட்ஸ் எடுக்கிறது. அதுக்காக உட்காந்து பேராகிராஃபாக எழுதணும்னு கிடையாது. ஜஸ்ட் டாபிக், அந்த டாப்பிக்கை போட்டுட்டு அதோட ஆத்தர் யார் நமக்கு தெரியல, மினி நோட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஸ்கூல் புக் கன்ஃபார்ம் வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அவங்க இப்போ எல்லாமே மொபைலில் தான் நம்ம படிக்கிறோம். ஏன் இப்போ கூட நம்ம யூடியூப்பில் தான் வந்து படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ எல்லாமே ஒரு இப்போ 6th நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 3 டேர்ம் புக்கையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அந்த ஃபுல் புக்கை நீங்கள் அப்படியே நீங்கள் பார்க்கணும். ஒரு டாபிக் முடிச்சிட்டிங்க. ஏன்னா அதில் ஒவ்வொரு லெசன் முடிவுலையுமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட். நான் வீடியோ இப்போ கிளாஸ் எடுத்து போடுவேன் இல்லையா? அதுலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்கள். அது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். அதனால் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி இடையில வர முக்கியமானதெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸாக கொடுக்குறேன். படிங்க. ஆல் தி பெஸ்ட்.